நீங்கள் கேட்கவிருப்பது 8வது நாள். எழுதியவர் ஆ. மாதவன். ஒலிவடிவில் வழங்குபவர் பாலாஜி வேணுகோபால். டேய் பட்டாணி, டேய் சால பட்டாணி, போங்கடா உங்க அம்மைக்கு பயகல. ஹோய் ஹோய். பயல்கள் எல்லாம் பட்டாணியின் முன்னின்று கூச்சல் போடுகிறார்கள். செய்து பட்டாணி யானைக்கால் வியாதியுள்ள துதிக்கை போன்ற தன் வலது காலை ஓங்கி விசிறுகிறான். பயல்கள் காக்கை கூட்டத்தில் கல் விழுந்தது போல சிதறி ஓடுகிறார்கள். பிடிச்சால் ஒரு பிடிக்கு காணாத பயல்கள் என்று பட்டாணி கையால் ஓங்கி அடிக்கிறான். ஓலைச் சுவரில் கை பொத்தென்று விழுகிறது. ஐயோ, வலி பிராணன் போகிறது. சடக்கென்று விழித்துக் கொள்கிறான் பட்டாணி. சே, தூங்கிட்டேன். சொப்பனத்திலேயேமா இந்த பயக்க தொந்தரவு? வெளிய வெயில் தீயாக எரிகிறது. பட்டாணிக்கு கண்ணை திறக்க முடியவில்லை. கூனிலே குறு வந்தது மாதிரி கண்ணோய் என்ற கண்ணுக்கு தீனம் வேறு. வெளியே பார்க்க முடியவில்லை. இமையோரத்தில் பிலாப்பிசின் மாதிரி சீழ் கட்டியிருந்தது. பட்டாணிக்கு இந்த கண்ணோய் ஒன்றும் பெரிதாக படவில்லை. சாலையில் கோட்டக்கக்கம் ஆஸ்பத்திரியில் டாக்டர் சொன்னதுதான் அவன் மனதை வாளால் அறுத்தது. வச்சுக்கிட்டு இருக்காதேயும், கேஸ் ரொம்ப முற்றி போச்சு. இவ்வளவு நாள் என்ன செய்தீரு? பழுப்பு கையிலிருந்து தலைக்கேறிச்சதோ தொலைஞ்சது. இவ்வளவு நாள் கழிஞ்சாவது இங்க வர தோணுச்சுதே. இன்னியோட 8 நாள் டைம் தாரேன். ஒவ்வொரு நாளும் வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிடணும். 8 நாள் பாத்துக்கிட்டு சீட்டு தருவேன். மெடிக்கல் காலேஜ் ஆஸ்பத்திரிக்கு போகணும். கையை எடுக்கணுமா வேண்டாமாங்கிறது அங்க சொல்லுவா. எனக்கு நம்பிக்கை இல்ல. கைய முட்டுக்கு கீழே எடுத்துறதான் வேணும். ஒழுங்கா நடந்திருந்தா இப்படி வந்திருக்காது. எதுக்கும் கால நேரம் உண்டு இல்லையா? எதுக்கும் 8 நாளும் தினமும் இங்க வந்து இன்ஜெக்ஷன் போட்டுக்கிடும். பாப்போம். டாக்டர்மாருக்கு எல்லாம் நிசாரம். கைய முறிக்கிறது, காலை முறிக்கிறது எல்லாம் அவங்களுக்கு புல்லு போல. சமயத்துல தலைய கூட கிள்ளி எடுத்துட்டு முண்டமா நடந்து போக சொல்லுவா. என்னன்னு கேட்டா மருந்து இன்ஜெக்ஷன் ஆபரேஷன் சொல்லுவா. இந்த கையே இது மந்து நீர் பிடிச்ச கையா இருந்தா என்ன? இந்த கை கூட இல்லாட்டா இந்த வயசு காலத்துல சாலக்கடையில பயல்கள் முன்னால போகவே முடியாது. சாலப்பட்டாணி மந்து கையால ஒரு போடு போட்டா அவ்வளவுதான் என்ற பயம் போயிரும். போறவு நாய் கூட சீண்டாது. இப்ப கொஞ்ச நாளைக்கு தானே பயக்க இலக்காரம் கண்டுகிட்டு முக்குக்கு முக்கு நின்னு இரட்ட வேற சொறி கூப்பிடுதான். ஏதோ ஒரு பட்டாணி சால மீனை இஷ்டப்பட்டு வாங்கி தின்னா. என்னுள்ள பேரை வச்சுக்கிட்டு பட்டாணி மாரெல்லாம் சால பட்டாணியா? சரியான நியாயம். வாயில வந்ததை கூப்பிடணும். தொண்டி பயக்க. இந்த வாற்று சரக்க விழுங்கிறது குறைக்கணும்னாலும் முடியல. வயசு ஆயிட்டதுனால 6 ரவுண்ட்ஸ் உள்ள போனதும் காலு குழையுது. நாக்கும் சும்மா கிடக்காது. அது இந்த தொட்டி பயகளுக்கு தொக்கு. விரட்டிடுற பயகளை ஓடி பிடிக்க முடியாதா? முடிய மாட்டேங்குது. அவனுங்க சொல்லுதுக்கு மறுபடி 2 பொரிச்சல் கொடுக்கும்போ பாத்துக்கிட்டு இருக்கிற ஆளாளுகளுக்கு தமாசும் பயகளுக்கு கொண்டாட்டமும். 2 சுண்டக்கா சொல்லும் போது 4 பாவக்கா திருப்பி சொல்லாட்டா மனசு ஆற மாட்டேங்குது. என்ன வந்தாலும் கைய முறிக்க கூடாது. வேணும்னா 8 நாளும் மரியாதைக்கு போய் மருந்து குத்தி வச்சுட்டு வரணும். தண்ணி அடியும் மரச்சீனி கிழங்கு தின்னுவரையும் குறைச்சா கொஞ்சம் கூட எதம் கிடைக்கும். இந்த குடிலைக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்க வெவலாதியா இருக்கு. வெயில் வெக்கையும் தீட்டம் நாற்றம் மூக்கை தொலைக்குது. 4-5 வருஷத்துக்கு முந்தி இருந்ததை விட இந்த கருமடம் சேரி இப்போ காலனி. இப்போ எவ்வளவோ பேதம் உண்டு. ஓடை தண்ணி போக பெரிய குழல் போட்டிருக்கு. சதுப்பு நிலத்துல கடப்புறம் வெள்ள மணல் விரிச்சாச்சு. நிறைய தென்னந்தோப்பு. குழல் பக்கம் எல்லாரும் போய் வெளிருக்கால கக்கூசும் கூட கட்டியாச்சுன்னா கொஞ்சம் கூட காலனி விருத்தியாகும். கார்பரேஷன் காரனும் கவுன்சிலரும் அதை கவனிக்கணும். 5-6 வருஷமா இந்த குடிசையும் கருமடம் காலனி ஆட்களும் தான். சுற்றுப்பாடு என்ன செய்ய? கை ஓஞ்சு போச்சு. எனக்கும் ஒரு மாதிரியாவா இருக்கும். வயசானா எல்லாம் அப்படித்தான். ஒரு 14-15 வயசு இருக்கும்போ சால கடைக்கு வந்தது. இப்போ 50 கழிஞ்சாச்சு. கையை அணக்க முடியல. ஒரு கிடையில கிடந்தாலும் முடியல. அணைக்கு திரும்பி படுக்கவும் முடியல. கண்ணு நோவு. கண்ணெல்லாம் ஊசி வச்சு குத்துனது போல நோவுது. பட்டாணி, பட்டாணி, அகத்தையா இருக்கீரு? உறக்கமா? கண்ணு தீனம் எப்படி இருக்கி? அப்படி ஒரே கடையா படுத்து கிடக்காதையும். எந்திரிச்சு பச்சை தண்ணியில கூட கூட முகம் கழுவணும். அந்த செவல மருந்த கண்ணுல எழுதணும். காலத்தை மருந்து குத்தி வச்சதுக்கு பிறகு கைக்கு எப்படி இருக்கி? அணக்க முடியுதா? ஓடை வேலையாள் Sample complete. Ready to continue?